ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். சொதப்பிய ஏவுகணை தடுப்பு சிஸ்டம். சீனாவை நம்பிய பாகிஸ்தானுக்கு இடி. இந்தியா அடியை தடுக்காதது ஏன்? காஷ்மீரின் பகல்காமில் நடந்த கொடிய பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுப்போம் என்று அறிவித்ததும் பாகிஸ்தான் உஷாரானது. ரேடார் சிஸ்டம், போர் விமானங்களை எல்லைக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்தியது. நம் அண்டை நாடான சீனா ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு வான் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை வழங்கியிருந்தது. அதாவது பாகிஸ்தான் வான்வெளிக்குள் ஏவுகணைகள், ட்ரோன்கள் அத்துமீறி நுழைந்தால் அவற்றை கண்டுபிடித்து இந்த அமைப்பு அழித்துவிடும். இதுதான் அதன் வேலை. ஆனால் நம் முப்படையும் சேர்ந்து நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்த ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு வேலை செய்யவில்லை. நம் போர் விமானங்களையோ அல்லது அதிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளையோ இடைமறித்து தாக்கவில்லை. சீனாவின் ஏவுகணை தடுப்பு சிஸ்டத்தை தாண்டி சென்று பாகிஸ்தானுக்குள் நுழைந்து நம் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. இந்த தாக்குதலுக்கு பிரான்சின் ஸ்கால்ப் குரூஸ் ஏவுகணை மற்றும் ஹம்மர் ரக குண்டுகளை நம் இராணுவத்தினர் பயன்படுத்தியுள்ளனர். குறைந்த உயரத்தில் பறக்கும் திறனுடைய இந்த ஏவுகணைகள் பாகிஸ்தானின் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பின் ரேடாரில் தென்படாமல் தாக்குதலில் ஈடுபடுத்தப்பட்டன. இலக்கை துல்லியமாக அடிப்பதில் இந்த இரு ரக குண்டுகளும் பெயர் போனவை. எனவேதான் இவற்றை இந்தியா பயன்படுத்தியது. பயங்கரவாதிகள் சவப்பெட்டியில் பாகிஸ்தான் கொடி. இறுதிச் சடங்கில் ராணுவ உயரதிகாரிகள். கிழிந்தது பாகிஸ்தான் முகத்திரை. அதிர வைக்கும் காட்சிகள். காஷ்மீரின் பகல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பயங்கரவாதிகளுக்கு இந்தியா பதிலடி கொடுத்தது. பாகிஸ்தான் உள்ளே புகுந்து சென்று 9 பயங்கரவாதிகள் முகாம்களை குண்டு வீசி தகர்த்தது. அதில் முரிட்கேரியில் இருந்த ஜமாத் உத் தாவா பயங்கரவாத அமைப்பின் தலைமையிடமும் ஒன்று. பாகிஸ்தானின் லாகூரிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் உள்ளது. இங்கு நம் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பயங்கரவாதிகள் அப்துல் மாலிக், காலித், முதாசிர் ஆகியோர் கொல்லப்பட்டனர். இவர்களது இறுதிச் சடங்கு முரிட்கேரியில் நேற்று பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்றது. பயங்கரவாதிகளின் குடும்பத்தினரை விட ராணுவத்தினர் தான் அதிக அளவில் இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். குறிப்பாக ராணுவ உயரதிகாரிகளும் ISI உளவு அமைப்பின் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றிருக்கின்றனர். அதோடு பயங்கரவாதிகள் சவப்பெட்டி மேல் பாகிஸ்தானின் தேசிய கொடியை போட்டு அரசு மரியாதையும் வழங்கப்பட்டுள்ளது. இப்படி பயங்கரவாதிகளையும் பயங்கரவாதத்தையும் பாகிஸ்தான் பகிரங்கமாக ஆதரிப்பது மீண்டும் ஒரு முறை அம்பலமாகிவிட்டது. பாகிஸ்தானில் புகுந்தடித்த ராணுவம். காங்கிரஸ் அகிம்சை பதிவால் அதிர்ச்சி. மலை போல் குவிந்த எதிர்ப்பால் அந்தர் பல்டி. காஷ்மீரின் பகல்கம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை கையில் எடுத்தது. பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது நம் முப்படையும் சேர்ந்து குண்டுமழை பொழிந்தன. நம் ராணுவம் நடத்திய இந்த தாக்குதலை மொத்த இந்தியாவும் பாராட்டும் நிலையில் தாக்குதல் நடத்திய சில மணி நேரத்தில் கர்நாடக காங்கிரஸ் தலைமையகம் அதிர்ச்சி காரியத்தை செய்தது. அதன் அதிகாரப்பூர்வ சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் மனித குலத்தின் மிகச் சக்தி வாய்ந்த ஆயுதம் அமைதி என்று குறிப்பிட்டிருந்தது. இது நம் ராணுவம் கொடுத்த பதிலடி நடவடிக்கைக்கு எதிராக இருந்தது. பல தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு வந்தது. உடனே சுதாரித்த கர்நாடக காங்கிரஸ் தலைமை அந்த பதிவை நீக்கிவிட்டு நம் விமானப்படையை பாராட்டி மற்றொரு பதிவை வெளியிட்டது. அதில் உலகின் வலிமையான விமானப்படைகளில் ஒன்றாக பரவலாக அங்கீகரிக்கப்பட்டது நம் இந்திய விமானப்படை. பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகளின் கொழைத்தனமான பஹல்கம் பயங்கரவாத தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுத்துள்ளது. நாங்கள் அரசுடன் துணை நிற்கிறோம், எங்கள் பாதுகாப்பு படைகளுடன் நிற்கிறோம் என்று சட்டென பல்டி அடித்தது. ஆனாலும் பிரச்சினையின் தீவிரத்தை புரிந்து கொள்ளாமல் கர்நாடக காங்கிரஸ் பதிவிட்ட கருத்து இன்னும் பரவலாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. போர் ஒத்திகை தீவிரம். இருளில் மூழ்கிய இந்திய நகரங்கள். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்துள்ளது. பொதுமக்களை எச்சரிக்கையாக வைத்திருக்கும் வகையில் நாடு முழுதும் போர் ஒத்திகை நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. அதன்படி பல்வேறு மாநிலங்களில் ஏர்போர்ட், ரயில் நிலையங்கள், துறைமுகங்கள், அணுமின் நிலையங்கள் உள்ளிட்டவற்றில் போர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. சைரன் ஒலிக்கப்பட்டு பொதுமக்களை அவசரமாக வெளியேற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அவசரகால முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக நாட்டின் பல்வேறு நகரங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது.
தலைநகர் டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகை, பார்லிமெண்ட் வளாகம், மத்திய உள்துறை அமைச்சகத்தின் நார்த் பிளாக், சவுத் பிளாக், NTMC பகுதியில் இரவு 8 மணி முதல் 8:15 மணி வரை மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அப்போது அவசர கால நடவடிக்கைகள் சரியாக மேற்கொள்ளப்படுகிறதா என சோதனை செய்யப்பட்டது. பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள முதல்வர் வீடு, கவர்னர் மாளிகையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு போர் ஒத்திகை நடந்தது. குஜராத், லக்னோ, வதோதரா, ஜெய்ப்பூர், அம்ரிஸ்தர், பொற்கோவில், சிம்லா, ராஞ்சி, புவனேஸ்வர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் சில நிமிடங்கள் இருளில் மூழ்கின. அசாமில் உள்ள 14 மாவட்டங்களில் 18 இடங்களில் போர் ஒத்திகை நடத்தப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் உள்ள ராஞ்சி, ஜாம்ஷெட்பூர், பொகாரோ, கோட்டா, சாஹிப்கஞ்ச் ஆகிய 5 மாவட்டங்களில் அவசரகால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கொடிக்கம்பத்தை அகற்ற கூறுவது ஜனநாயக விரோதம், முத்தரசன் காட்டு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு கூட்டம் திருப்பூரில் நடந்தது. கூட்டத்தின் நிறைவாக மாநில செயலாளர் முத்தரசன் கூறியதாவது: இன்று ஹிந்தி, நாளை சமஸ்கிருதம் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்படுவதை அனுமதிக்க மாட்டோம். போக்குவரத்துக்கும் மக்களுக்கும் இடையூறான கொடிக்கம்பங்களை அகற்றலாம். அனைத்து கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என கோர்ட் உத்தரவு ஜனநாயக விரோதமானது. இது தொடர்பாக கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கோர்ட் வழக்கு முடியும் வரை மாவட்ட நிர்வாகங்கள் கொடிக்கம்பங்கள் அகற்றுவதை நிறுத்தி வைக்க வேண்டும். முதல்வர் தலையிட்டு ஜனநாயக உரிமையை பாதுகாக்க வேண்டும். நிர்பந்தம், நெருக்கடி காரணமாக கொள்கை இல்லாத அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது. பயங்கரவாதத்துக்கு எதிரான அரசின் நடவடிக்கையை ஆதரிக்கிறோம் என்று அவர் கூறினார். திராவிடம் போலியானது, பொய்யாக கட்டமைக்கப்பட்டது, சீமான் ஆவேசம். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: புதுக்கோட்டை வடகாடு கோயில் திருவிழாவில் ஜாதி மோதலால் பதட்டமான சூழல் எழுந்துள்ளது. இது மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. ஜாதியை ஒழித்தோம், சமூக நீதியை காத்தோம் என தற்பெருமை பேசும் திராவிட கட்சிகளின் 60 ஆண்டுகால ஆட்சியில் நடக்கும் இதுபோன்ற ஜாதி கொடுமைகள் திராவிடம் என்பது போலியானது, பொய்யாக கட்டமைக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்துகிறது. வடகாடு கலவரத்துக்கு ஜாதி மோதல் காரணமல்ல, மதுபோதையில் ஏற்பட்ட முன்விரோதமே காரணம் என காவல்துறை புதிய விளக்கம் அளித்துள்ளது. அது வெட்கக்கேடானது. ஜாதி கலவரம் தான் திமுக அரசின் அவமானமா? மதுபோதை கலவரம் வெகுமானமா? இத்தனை வன்முறை வெறியாட்டங்களுக்கு காரணமான மதுவை அரசு ஏன் தடை செய்யவில்லை என்று சீமான் கேள்வி எழுப்பினார். நீலகிரி மலர் கண்காட்சி தேதி மாற்றம். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் ஆண்டுதோறும் கோடை விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக மலர் கண்காட்சி நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு 127வது மலர் கண்காட்சி இம்மாதம் 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டது. இ-பாஸ் நடைமுறையால் வாகன கட்டுப்பாடு அறிவிக்கப்பட்டுள்ளதால் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள சுற்றுலா பயணியர் அனைவரும் மலர் கண்காட்சியை ரசிக்கும் வகையில் தேதி மாற்றப்பட்டுள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி துவங்கி 25ஆம் தேதி வரை கண்காட்சியை ரசிக்கலாம். இதுகுறித்து நீலகிரி கலெக்டர் லட்சுமி பவ்யா கூறியதாவது: இ-பாஸ் நடைமுறையால் சுற்றுலா பயணியர் அனைவரும் மலர் கண்காட்சியை எவ்வித கெடுபிடியும் இல்லாமல் ரசிக்கும் வகையில் 10 நாட்கள் தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடக்கிறது. 12 மீட்டர் நீளம் கொண்ட வாகனங்கள் நீலகிரிக்கு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. இ-பாஸ் பெற்று வரும் சுற்றுலா பயணியர் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் சிலிண்டர் போன்றவற்றை எடுத்து வரக்கூடாது. அதுகுறித்து எச்சரிக்கை பலகைகள் மாவட்ட எல்லையில் வைக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுகிறார் ரோஹித் சர்மா. இந்திய கிரிக்கெட் டெஸ்ட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ஏற்கனவே T20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள ரோஹித் டெஸ்ட் போட்டிகளிலிருந்தும் விலகுகிறார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் அடுத்த மாதம் தொடங்கும் நிலையில் கேப்டன் பொறுப்பிலிருந்து ரோஹித் சர்மா மாற்றப்படுவதாக தகவல் பரவியது. அந்த இடத்துக்கு சுப்மன் கில் வரலாம் என்றும் பேச்சு அடிபடுகிறது. இச்சூழலில் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து அவர் ஓய்வை அறிவித்துள்ளார். 38 வயதான ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டிகளுக்காக கேப்டனாகவும் இருக்கிறார். இனி அவர் ஒருநாள் போட்டிகளில் மட்டும் கவனம் செலுத்த உள்ளார். ரோஹித் சர்மா இதுவரை 67 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 12 சதங்கள், 18 அரை சதங்கள் உட்பட 4301 ரன் எடுத்துள்ளார். டெஸ்ட் ஓய்வு பற்றி பதிவிட்டுள்ள ரோஹித் சர்மா, வெள்ளை நிற ஜெர்சியில் இந்தியாவுக்காக விளையாடியது எப்போதும் பெருமையானது. இத்தனை ஆண்டுகள் ரசிகர்கள் கொடுத்த அன்பு, ஆதரவுக்கு நன்றி. ஒருநாள் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவேன் என்றும் கூறியுள்ளார்.